JavaScriptல இருக்கிற math functionsலாம் பார்க்கலாம். Math.round of 5.8னு கொடுக்குறேன். 6னு நம்பர் ரவுண்ட் ஆயிடுச்சு. இதே Math.floor 5.8னு கொடுத்தேன்னா அது 5னு தான் சொல்லும். டெசிமலுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறத அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி நம்பரை அப்படியே கொடுத்துரும். இதே Math.ceil அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு 5.8 கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் நம்பரை அது 6னு கொடுத்துருது. ஈவன் 5.1க்கு சீல் பண்ண சொன்னாலும் அது 6னு தான் கொடுக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்பரை அப்படியே கொடுத்துரும். இதே Math.round of 5.1 அப்படின்னு கொடுத்தா அப்போ நமக்கு 5னு வரும். இந்த ரவுண்ட் வந்து எப்போவுமே அந்த ரவுண்டிங் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். Math.sqrt நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Math.abs அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு -9னு கொடுத்தேன்னா அந்த பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு வரும். பாசிட்டிவ் நம்பரே கொடுத்தா அப்படியே அதே நம்பர் தான் வரும். Math.power அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இப்போ 8 பவர் 5 என்ன அப்படின்னு கேட்டால் அது சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேஸ் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு பவர் என்ன வரணுன்றதை நம்ம கொடுத்துட்டோன்னா பவர் கண்டுபிடிச்சி சொல்லிடும். Math.min அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் கொடுத்தேன்னா அது இருக்கிறதுலையே மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றத சொல்லும். இதே மாதிரி Math.maxும் இருக்குது. Math.random அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளார ரேண்டமாக ஒரு தடவை நம்ம கால் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நம்ம டைஸ் ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 1லேருந்து 6க்குள்ளார நம்பர்ஸ் ரேண்டமாக வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அதை எப்படி இந்த ஃபங்க்ஷனை வச்சு அச்சீவ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலான்னா Math.random into 6 பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, 0லேருந்து 5.something வரைக்கும் வரும். 0.somethingலேருந்து 5.something வரைக்கும் வரும். இதை நம்ம Math.floor வச்சு ரவுண்ட் ஆக்கி விட்டுடலாம். Math.floorக்குள்ளார இப்போ நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே கொடுக்க போகிறோம். அதாவது Math.random கொடுக்குற ரிசல்ட்டோட 6ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை நீ ஃப்ளோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 5க்குள்ளார ஏதோ ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்கும் ரேண்டமாக. பட் நமக்கு 1லேருந்து 6க்குள்ளார வரணும் இல்லையா? ஸோ கிடைக்கிற இந்த ரிசல்ட்டோட 1 ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு எப்போவுமே 1லேருந்து 6க்குள்ளார ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமாக வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் 1லேருந்து 100க்குள்ளார வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யலான்னா இங்கே 6க்கு பதிலாக 100 கொடுத்தோன்னா 1லேருந்து 100க்குள்ளே ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம மேத்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அது ஒரு ஆப்ஜெக்ட், JavaScript ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்க்கு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோர், சீல், ரேண்டம் இதெல்லாம். அதை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மேத் ஆப்ஜெக்டில் சில கான்ஸ்டன்ட்ஸ்லாமும் இருக்குது. இப்போ Math.pyன்னு நான் கொடுத்தேன்னா 3.14 வேல்யூ வருது. அதே மாதிரி Math.eன்னு கொடுத்தா ஈயோட வேல்யூ வரும். ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி பேராந்தசிஸோடு கொடுப்போம் இல்லையா? பட் இந்த பை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுனால அதுக்கு பேராந்தசிஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அது ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான் கொடுக்க போகுது. எப்போவுமே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை மட்டும்தான் அது கொடுக்க போகுது. அதனால் அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸாக வச்சுருக்காங்க. JavaScript மேத் ஃபங்க்ஷன்ஸ்னு சர்ச் பண்ணால் இங்கே பாருங்கள் W3 ஸ்கூல்ஸோட லிங்க் உங்களுக்கு வரும். இதில் இன்னும் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது. சைன் காஸ்லாம் கூட கண்டுபிடிக்கலாம், லாக் கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க.